ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மாங்கோவோட எபிசோட் 15 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது கூட இருக்க பெல்லைக்கனை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல் இந்த எபிசோடும் வேறு லெவலாக தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 14 எபிசோட் போட்டுமா அந்த எபிசோடில் பார்க்காத போய் பார்த்துருவாங்க. அப்போ தான் ஸ்டோரியே புரியும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக பார்ப்பீங்க நம்புறேன். சரிங்க, நம்ம கதை போகலாமா? அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவை காமிக்க அவனுக்கு தேவையான ட்ராப்ஸை செட் பண்ணுறதுக்காக எல்லா விஷயத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கான். அதாவது ஒயர் எடுத்துன்னு வந்து டோரோடைய லாக்ல கனெக்ட் பண்ண பார்க்குறான். யாராச்சும் திறக்க முயற்சி பண்ணாங்கன்னா ஷாக் கொடுத்து கதற விடலான்னு. அதுக்கப்புறம் ஹீரோவும் எல்லா விதமான ஒயர் கனெக்ஷனும் கொடுத்துட்டு எல்லாம் சரியாக தான் பண்ணியிருக்கேன், ஆனால் ஏன் இதில் பவரை மட்டும் காமிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஹீரோக்கு இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் அந்த அளவுக்கு தெரியல. அவனும் முழிச்சுக்கின்னு ஏன் வரலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அடுத்த நிமிஷமா பார்த்தா அது வெடிச்சு செதறுது. ஆஹா, தெரியாம பண்ணி இப்படி சொதப்பிச்சு. அதுவும் இல்லாம இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன் இது சரியா வரமாட்டேங்குது எனக்கு புரியல, பேசாம யூடியூப் பார்த்து கத்துக்கலாமா அப்படின்னு ஹீரோவை யோசிச்சுட்டு இருக்க. அவனோட கதவு வந்து யாரோ தட்டுறாங்க. அந்த சவுண்டை கேட்டுட்டு அவனும் யாரடான்னு சொல்லிட்டு பார்க்க, அப்ப பார்த்தா அந்த இடத்துல எந்த பொண்ணு தான் வந்திருக்கா. இந்த முடி வச்சுட்டு இருக்க பொண்ணு குள்ளமா வேற இருக்கா. ஓ, இவ தான் வந்திருக்காளா? ஏ பொண்ணு, உனக்கு என்ன வேணும், ஹெல்ப் பண்ணுங்க. அப்படியா, என்ன பிரச்சனைன்னு தெரியல, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேம்மா. சரி இரு தரக்கிறேன்னு சொல்லிட்டு அவனும் முயற்சி பண்ணலாம் பார்க்க. அப்பதான் ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன மாதிரி தான் யோனாகவும் தரக்க போயிட்டு எவனோ ஒருத்தன் அவனை கொண்டுட்டு இருப்பான். அதை அவனும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஒரு நிமிஷம் இரு, ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்ஃபர்மேஷனை இப்ப தெரிஞ்சுக்கிறேன். அது என்னன்னா, ஓனர்ஸோடைய கமிட்டியில இருக்கிற ஒரு ஆள் வந்து சொன்னதின் பேர்ல சில பேர் ஒவ்வொரு ஃப்ளோர்லயும் போட்டு ஒவ்வொரு ரூமா போயிட்டு அவங்க கிட்ட ரிசோர்ஸை வந்து எடுக்கிறாங்களாம். அதுவும் ராபரிங் பண்றாங்களாம் ரிசோர்ஸ் எல்லாம். அதன் அடிப்படையில தான் நான் இப்ப திறக்க மாட்டேன்றேன். ஏன், அது நீயாவே இருந்தாலும் நான் ஓபன் பண்ண மாட்டேன். அப்புறமா நீ என்னை ஏமாத்திட்டா அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அவளும் ப்ளீஸ் என்ன உள்ள கூப்பிடுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே புலம்பிக்கினே அந்த இடத்துல உட்காந்துறான். என்ன இவரு இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சோகத்தோட அவளும் யோசிச்சுட்டு இருக்கான். நான் ஒன்றும் மற்றவங்கள மாதிரிலாம் கிடையாது, எனக்கு ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு இவளும் டோர் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்க. பக்கத்துல தான் படிக்கட்டு இருக்கு. அதாவது கீழே இருக்கிற ஃப்ளோர்ல இருந்து மேலே வர்றதுக்கு சில பேர் வராங்க. அந்த குரூப் வேற யாரும் இல்ல, இந்த ரிசோர்ஸ் எல்லாம் திருடுற குரூப். அவனுங்களும் மேலே வரும்போது ஏன்பா இந்த 18வது ஃப்ளோர்ல எத்தனை பேர் தங்கியிருக்காங்க யாருக்கு தெரியும், அதை பற்றிலாம் கவலைப்படாத, எவனா இருந்தாலும் நம்ம ரிசோர்ஸை போட்டுங்கிறோம் அடிச்சு, நம்மளும் படிக்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் வர. பார்க்கவே ஆளுங்க டெரராக இருக்கானுங்க. என்ன இது, இந்த ஃப்ளோரில் எந்த ஒரு மனுஷங்களோட நடமாட்டமும் இல்லாத மாதிரி இருக்கு. இருந்தாலும் சரி, இங்கே பாருங்க பக்கத்துலேயே ஒரு டோர் இருக்கு, இதுக்குள்ளே எதனா இருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் செக் பண்ணி பார்க்கறதுக்காக தயாராக இருக்கானுங்க. அந்த இடத்துல இருந்த அந்த பொண்ணு எங்கடா போயிட்டா பார்த்தா ஹீரோ தான் உள்ள பற்றி ஏசிருக்கான். அதாவது இந்த குரூப் வரது சவுண்டு அவனுக்கும் கேட்டுருக்கிறதுனால இந்த பொண்ணை எப்படியோ ஓட்டா எதனா பண்றவனுக்கு சொல்லிட்டு தான் உள்ள கூப்பிட்டுருக்கான். அப்ப வெளியில இருந்து அவனுங்களும் ஹலோ சார், இந்த ரூம்ல யாருன்னா இருக்கீங்களா, உங்களுக்காக இந்த இடத்துல வீட்டுக்கே வந்து நாங்கள் ரிசோர்ஸ் எல்லாம் டெலிவரி பண்ண வந்திருக்கோம், ஹலோ யாருன்னா இருக்கீங்களா இல்லையா வீட்டுல அப்படின்னு அவனுங்களும் கூப்பிட இவங்க அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் கதவை தட்டி தட்டி பாக்குறானுங்க. பயங்கரமான சவுண்டு வருது. அவளும் பயத்திலே இருக்க. ஹீரோ அவளோட வாயை பொத்திடுறான். ஏ பொண்ணு, தயவு செஞ்சு கத்திராத, பயப்பட, நான் தான் கூட இருக்கல, இந்த கதவுலாம் அவங்களால உடைய முடியாது. அதுக்கப்புறம் அவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கறாங்க, கதவு ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அவங்களும் புலம்புறானுங்க, எதனால இந்த டோரை வந்து ஓப்பனே பண்ண முடியல, உடைக்க கூட முடியலையப்பா, என்ன பண்ணிருப்பானுங்க. சரி இதை விடுங்க, அடுத்த டோருக்கு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம், இது கிடைக்கலாம் இல்லை திரும்ப வந்து அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அந்த இடத்துல கிளம்ப. ஹீரோ போய் யோசிக்கிறான், முடிஞ்ச அளவுக்கு முன்னாடியே தயாரா ரெடி பண்ண அந்த விஷயம் தான் இப்போ எனக்கு கை கொடுத்துருக்கு. அதாவது என்னோட டோர்ல கூட சில மாடிஃபிகேஷன் பண்ணேன். நான் பின்னாடி இந்த மாதிரியான சூழ்நிலைலாம் எனக்கு நடக்கும்ன்றது நல்லாவே தெரியும். அப்போ என்னடான்னு பார்த்தா டோர்ல அயன் பிளேட்டை வந்து செட் பண்ண சொல்லியிருக்கான், உறுதியா இருக்கணும்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் லாக்ல சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி டோரை வந்து ஹீரோவால மட்டும் தான் திறக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். ஓகே சார், நீங்க எல்லாம் எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு புரியல, சரி நீங்க காசு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அந்த வேலை செய்யற சொல்லிட்டு போயிருப்பான். இப்ப ஹீரோவும் என்னமோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்க, என்ன மன்னிச்சிரு பொண்ணு, வாய் அடிச்சு மூச்சு விடாம பண்ணிட்டேன், நீ பயப்படல இந்தியா, அதனாலதான் அப்படி பண்ணு, என்ன மன்னிச்சிரு. அவளும் கொஞ்சம் மூச்சு வச்சுட்டு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் கூட அந்த இடத்துல கேட்காதனால ஹீரோவும் எம்பா அவனுங்கெல்லாம் போயிட்டானுன்னு நினைக்கிறேன், சவுண்ட் கூட கேட்கல பாத்தியா. அவளும் என்ன பண்றீங்கன்னு கேட்க, அதுவா இந்த டோர்ல வந்து கரண்ட் ஷாக் கொடுக்கறதுக்காக தான்ப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளவோ பண்ணி பாக்குறேன், என்னால சுத்தமா ஃபிட் பண்ணவே முடியல, அது எப்படிதான் பண்றதுன்னு புரியல. அவளும் ஓ எந்த சின்ன வேலைக்கா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க,
ஏய் பொண்ணு, நான் சொல்றதுலாம் உனக்கு ஏன்னு புரியாது, ஏன்னா நீ சின்ன பொண்ணா இருக்க, இதெல்லாம் என்னாலேயே பாத்துக்க முடியும், பொறுமையா வெயிட் பண்ணி பாரு. இருந்தாலும் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அது ஏன் உங்களால செட் பண்ண முடியலன்னா ஆன்டி தீஃப் டிவைஸும் அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டியை கூட பயன்படுத்தும் போது அதுக்கேற்ற மாதிரி வோல்ட் டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்க சரியா பார்த்து செட் பண்ணும் போது தான் அது ஒர்க் ஆகும். ஹீரோவும் ஏன் பொண்ணு இதை பத்திலாம் உனக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும், எங்க நீங்க என்ன சொல்ல ஓட்டிங்க, வெரி சிம்பிளான விஷயங்க. அதுக்கப்புறம் அவளும் சொல்லி கொடுக்க ஹீரோவும் அதன்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட. தயவு செஞ்சு அதை தொடாதீங்க, நீங்க கொடுங்க அந்த டெஸ்டரை, இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் டெஸ்டரை வந்து ஹீரோவை அந்த டோரோடைய லாக்ல செக் பண்ண சொல்றான். அதை தொட்டு பார்க்க இதுல வந்து கரண்ட் இப்ப பாஸ் ஆகுது. அதான் எர்த்தடிக்கிற விஷயம் தான். ஏய் வேலை செய்து பொண்ணு, உண்மையிலேயே உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்னு எனக்கு புரியல. இதெல்லாம் ஈஸியான விஷயம் தான், ஆனா இங்க இருக்கிற ஈவில் கிங்குக்கு தான் ஒரு மண்ணும் தெரியல. என்னதான் குறை சொல்லிட்டு இருக்கீங்க? என்னதே ஈவில் கிங்கா? திரும்பி அந்த மாதிரிலாம் சொல்லாதான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது, சரி எதுக்காக நீ இந்த இடத்துக்கு வந்த, நானே ரொம்ப பிஸியா இருக்கேன் பாத்தியா வேலை செஞ்சுக்கிட்டு. அவளும் இவனெல்லாம் கண்டுக்காம அவளுடைய பொருட்களை கீழே கொட்டிட்டு இருக்கேன். ஏய் பொண்ணு, உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், என்ன விஷயம்? அதுவா ஈவில் கிங், நான் இந்த இடத்துல தான் தங்க போறேன். என்னது நீ இங்கே இருக்க போறியா? என்ன சொன்ன? காமெடி பண்ணாத, இங்க எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் வேணா நடக்கலாம். அதுவும் நீ என்னோட வீட்டுல இருக்கிறன்னு வேற சொல்ற, அதெல்லாம் நடக்காது, உன்னோட வீட்டுக்கு கிளம்ப உடனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் முன்னோக்கி வரலான்னு பாக்க, அப்ப கால் தடுக்கி அப்படியே அங்க முன்னாடி இருக்கிற பெஞ்ச் மேல விழ அடுத்த நிமிஷமா அந்த பெஞ்சே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ரப்பர் மாதிரி மாறிடுது. ஆஹா என்ன இது, எனக்கு வலிக்கவே இல்லை. அப்போதான் ஹீரோவோட புதிய ஸ்கில்லும் அந்த இடத்துல ஒர்க் ஆகுது. என்ன இது, காஃபி டேபிள் என்னடா இப்படி துணியாட்டம் மாறிடுச்சு, ரொம்ப சாஃப்டா வேற இருக்கு. ஹீரோவோ நோட்டீஸ் பண்றான், இது எல்லாத்துக்கு காரணம் இந்த பர்பிள் லைட்டு தானா? இந்த பர்பிள் லைட்டு தான் இந்த டேபிளை வந்து சாஃப்டா மாட்டி இருக்குன்னா, டூல் பாக்ஸையும் டச் பண்ண அதுவும் பார்த்தா அப்படியே சாஃப்டா மாறிடுது. அதுக்கப்புறம் சுத்தி அதை தூக்க அது ஜம்ப் ஆகிற ரப்பர் மாதிரி மாறிடுது. ஹீரோவும் இந்த விஷயத்துல பண்ணி பார்த்துட்டு இருக்க, ஆஹா இவ இருக்கிறத மாத்திட்டுமே, இவ வேற நம்மளோட பவர்ல பார்த்துட்டு அப்படின்னு ஷாக்ல இருக்க. அவளும் ஷாக்லயே ஹீரோவை, ஆமா இவர் என்னதான் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி அவளும் பார்க்க. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிக்கோ, நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த சாப்டரும் வேற லெவலா இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா பார்த்துருப்பீங்க நம்புறேன். அதே மாதிரி பிடிச்சவங்க எல்லாருமே வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இதுக்கப்புறம் வரப்போற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமே பாத்துருங்க. சரிங்க, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.